ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம். அதே மாதிரி பகவான் எந்த வடிவில் இருந்தாலும் அவரை அறிந்து வழிபட வேண்டும். எவ்வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்று குறிப்பிட்டது பகவான் யோகியுடைய முறையற்ற செயல்களையும் அங்கீகரிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தவறான சிந்தனை. பகவானை அடைந்து விட்டவன் தடை செய்யப்பட்ட பாவ செயல்களை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு உயர்ந்த எண்ணம் வந்தவன் அந்த லெவலை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க. அர்ஜுனா, எந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னை போலவே சமநோக்கில் பார்க்கிறானோ, மேலும் சுகதுக்கங்களை தன்னுடையவை என்று சமமாய் பார்க்கிறானோ, அந்த யோகி உயர்ந்தனாக மதிக்கப்படுகிறான். அதாவது அழுக்காறு அவாவிகுள் இன்னாசொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்றார். ஒரு அறத்துக்கு டெஃபரன்ஸ் சொல்லும்போது பொறாமை, அவா கோபம், அவா ஆசை, வெகுளி கோபம், இன்னாசொல் கடுமையான சொல், இது இல்லாமல் இருக்கும்போது ஒரு மனிதன் அடுத்த உயர்ந்த நிலைமைக்கு போகிறான். அவன் தான் யோகிக்கான லெவலை அடைகிறான். யோகிகள் பரமாத்மா வேறு எதையும் பார்ப்பதில்லை. நன்மை தீமை பாவ புண்ணியம் இவற்றை கடந்து நின்றால் ஒழிய இப்படிப்பட்ட ஐக்கிய ஆத்மஸ்வரூபம் சிந்திக்காது. அதாவது பரமாத்மாவை தவிர வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. நன்மை தீவை பாவ புண்ணியம் இவற்றை கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. சம்பாவனை சம்பந்தமாய் பகவான் விளங்கியதை கேட்டாலும் சஞ்சலத்தில் இருந்த அர்ஜுனன் மனத்தில் ஒரு ஐயப்பாடு எழுதச் செஞ்சது. இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி கூட அர்ஜுனால் குழப்பத்திலேருந்து வர முடியல. மதுசூதனா, இந்த யோகம் சம்பாவனை கொண்டது என்று உங்களால் சொல்லப்பட்டதோ, அதாவது இந்த யோகமானது சம பாவனை, ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது சொன்னாலும் அந்த யோகமானது உறுதியாக நிலைத்திருக்கும் என்று அலைகின்ற என் மனதுக்கு தோன்றவில்லை. அலைகின்ற மனம் தடுமாற்றம் அடைவதாகும். மன தடுமாற்றத்துக்கு காரணம் விருப்பு வெறுப்புகள். எது மேலே விருப்பு வெறுப்பு இருக்கோ மனுஷனுக்கு சஞ்சலம் வருது. சஞ்சலம் வரும்போது துன்பம் வருது. மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்று அர்ஜுனன் கருதுகிறான். கிருஷ்ணா, இந்த மனம் எதிலும் நிலைக்காமல் அலையும் தன்மை உடையது, திடமானது, வலிமை பொருந்தியது. அதை அடக்குவதை, காற்றை அடக்குவதை போன்ற முடியாத ஒரு காரியம். காற்றை நம்ம ஒரு இதில் அடைச்சிட முடியுது, மனசை அடக்க முடியல. தீபத்தின் சுடர் போல மனம் சஞ்சலமானது மட்டுமன்று, பால் தயிர் கடையும் மத்தை போல உடலையும் புலன்களையும் கடந்து கலக்க செய்து கொண்டே இருக்கும். இப்போ தீபத்தோட சுடர் போல மனம் சஞ்சலமானது மட்டுமன்று. அதை ஏன் சஞ்சலம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தீபத்திலேருந்து ஒரு கருப்பு புகை வருது. அதுமாதிரி மனுஷனுடைய மனதிலேருந்தும் குறைகள் வருது. பால் தயிர் கடையும் மத்தை போல உடலையும் புலன்களையும் கடந்து கலங்க செய்து கொண்டே இருக்கும். அங்குசத்துக்கு கட்டுப்படாத யானை மாதிரி மனம் அறிவுக்கு கட்டுப்படாமல் நடக்கும் என்றால் வலிமை பொருந்திய மனம் என்றது. அங்குசத்துக்கு கட்டுப்படாத யானை மனம் அறிவுக்கு கட்டுப்படாத நடக்கும்னா வலிமை பொருந்திய மனம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மனசு வலிமையாக இருக்கா, மனுஷன் வலிமையாக இருக்கானான்னு பார்க்கும். மனுஷன் வலிமையாக இருக்கான்னா மனசை அடக்கிடுறான். மனசை அடக்க முடியலன்னா அது கட்டுப்படாத யானை மாதிரி இருக்குது. விஞ்ஞானம் காற்றை பிடித்து அடைத்து வைக்கும் வழியை மனிதனுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் மனதை அப்படி கட்டி போடுவது முடியாத காரியமாக இருக்கிறது. இதுக்கு பகவான் சொல்கிறார், பெருந்தோளுடையவனே, சந்தேகத்துக்கிடமின்றி மனம் சஞ்சலமடைவது உண்மைதான், வசப்படுத்துவதும் கடிதம்தான். ஆனால் பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் அதை வசப்படுத்தலாம்.